வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 11th முதல் இயரில் இருக்கக்கூடிய 6ஆம் திணை இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதை எழுதினது யார் அப்படின்னா முத்துலிங்கம், முத்துலிங்கம். 10th நூலும் நூலாசிரியர்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் 6ஆம் திணை எழுதினது வந்து மருத்துவர் கு. சிவராமன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 6ஆம் திணைங்கிறத வந்து கு. சிவராமனும் எழுதியிருப்பாங்க, முத்துலிங்கமும் எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ இந்த லெசனில் போகலாம். இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா, அவர் வந்து இந்த ஆத்தர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிற மாதிரி இந்த துணைப்பாடம் வந்து இருக்கும். இப்போ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வந்து எந்த இடத்துல அப்படிங்கிறது. அதாவது அவர் வந்து இலங்கையில் இருந்தப்ப அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இலங்கை மவுண்ட் லெவனியா அப்படின்ற இடத்துல தங்கியிருந்தாராம். அவரோட ஹவுஸ் ஓனர் நேம் வந்து ஃப்ரீஸ் அப்படிங்கிறவர். ஸோ வந்து இலங்கை, மவுண்ட் லெவனியா, ஃப்ரீஸு இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இது சும்மா ஞாபகம் வச்சுக்க தான், ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. இதுதான் முக்கியமானது. 1958 வந்து மே மாதத்தில் ஒரு கலவரம் வந்து ரொம்ப அப்படியே நகர்ந்து கொழும்பு வரை வந்தது. அதாவது கொழும்புக்கு வந்தது. எப்போ வந்தது? 1958 வந்தது. ஓகே, இது நோட் பண்ணிங்க. அடுத்தது வந்து கீழே எதுவும் முக்கியம் இல்லை, இந்த சைட் பாருங்கள். எனக்கு கிடைத்த சட்டை, இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் முக்கியமான பாயிண்ட்டுன்னு என்ன அப்படின்னா, டேனியல் டிஃபோ எழுதிய ராபின்சன் குரூசோ அந்த நூல் வந்து கையில் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ அவர் கையில் எடுத்தது அங்கே முக்கியம் இல்லை. டேனியல் டிஃபோ அப்படின்றவர் எந்த நூலை எழுதினார் அப்படின்னா ராபின்சன் குரூசோ அப்படின்ற நூல், அந்த புத்தகம். ஓகேவா, அதை மட்டும் பார்த்தீங்க. அடுத்தது வந்து அவர் சொல்கிற அந்த லைன், இந்த நாளை நன்றாக ஞாபகம் வை, இதுவே உன் வாழ்நாளின் ஆக கீழையான தருணம், இனிமேல் இப்படி ஒரு கணம் உன் வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கொள் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி. இந்த லைன் யார் சொன்னான்னு கேட்டால் முத்துலிங்கம் சொன்னார்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து இந்த பேரா சும்மா படிச்சுங்க. இது ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. சும்மா எவ்வளோ நாள் சிறையில் இருந்தாங்க, எங்கே இருந்தாங்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 9 பிறம்படிகள் இருந்திருக்கும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. முக்கியமானது வந்து நான் சொன்ன அந்த இதுதான், ராபின்சன் குரூசோ. அவர் அந்த புத்தகத்தை வந்து எழுதினது யாருன்னா டேனியல் டிஃபோ அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் இங்கே வந்துருங்க, நற்றிணையோட பாடல் வரியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது பொருள் வயின் பிரிவு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சங்க இலக்கியமான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 நிலங்களில் பேசக்கூடிய பாடல் தலைவன் தலைவி பிரிந்து செல்வது. அதாவது தலைவன் தலைவி வந்து பிரிந்து போகிறாங்க இல்லையா, அதாவது பொருள் தேடுறதுக்காக தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து செல்வதை பொருள் வயின் பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா நற்றிணையில் சொல்லியிருக்காங்க. அது எந்த பாடல் யார் சொன்னாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதை தான் நோட் பண்ணணும். இதில் முக்கியமானதுன்னா அதுதான். இது இருக்கு இல்லையா, தனிமகனார். நற்றிணையில் பொருள் வயின் பிரிவுக்காக தலைவன் தலைவியை பிரிந்து செல்லக்கூடியதை நற்றிணையில் சொன்னது யாருன்னா தனிமகனார். ஓகே, அதில் அடுத்தது சினம் கொண்ட அது நற்றிணையில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சினம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களின் கதையை வெஞ்சின வேந்தன், அதாவது சினம் கொண்ட வேந்தன் மன்னன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய பேரூர் பால் அப்படின்னு சொல்கிறது யார் சொல்கிறா? தனிமகனார் சொல்கிறார். ஓகேவா, அது எங்கே சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் நற்றிணை நூலில் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ தலைவன் தலைவியை பொருளீட்டும் பொருட்டு பிரிந்து சொல்லக்கூடியது பொருள் வயின் பிரிவு, அதுவும் நற்றிணையில் சொல்லியிருக்காங்க. சினம் கொண்ட அரசன் வந்து அவனுடைய கொடுமை தாங்க முடியாமல் மக்கள் வந்து ஊரை விட்டு ஓடுறதையும் தனிமகனார் தான் சொல்லியிருக்காரு. எந்த நூலில் அப்படின்னா நற்றிணையில். ஓகேவா, அடுத்தது திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இது நமக்கு நல்லா கேட்டு உள்ளது. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பு அவர் தான். அவர் எங்கே பிறந்தார்னா கனடாவில். அது ஜியு போப் எழுதுனது வந்து ஜியு போப் வந்து அவர் கனடாவில் பிறந்தார். அப்புறம் அவர் அந்த கனடாவை இங்கே எதுக்கு சொல்கிறாங்கன்னா 1983 அப்புறம் வந்து மக்கள் வந்து தமிழ் அகதிகள் வந்து அதிகமாக கனடாவுக்கு வந்து குடிபெயர்ந்து போயிருக்காங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்டு. அடுத்தது வந்து அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பத்திரிகைகள்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே கனடாவில். அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி அங்கே வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்திங்க, ஈழத்து கவிஞர், அதாவது வ.ஐ.ச. ஜெயபாலன். இவர் வந்து ஒரு ஈழத்து கவிஞர். இவர் வந்து இந்த அகதியாக போகிறாங்க இல்லையா, அவங்கள பற்றி ஒரு கவிதை மாதிரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம். யாழ் நகரில் என் பையன், அதாவது யாழ் நகரம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அவரோட பையனா. கொழும்பில் என் பெண்டாட்டி, அவரோட கொழும்பில் அவர் ஒய்ஃபு. வன்னியில் என் தந்தை, வன்னியில் அவரோட தந்தையா. தள்ளாத வயதினிலே
தமிழ்நாட்டில் என் அம்மா, தமிழ்நாட்டில் அவங்க அம்மா. சகோதரியோ பிரான்ஸ் நாட்டில். நானோ வழி தவறி அலஸ்கால வந்துவிட்ட ஒட்டகம் போல் ஓஸ்லோவில். அதாவது அவர் என்னன்னா வழி தெரியாமல் அலஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல் ஓஸ்லோவில் அவர் இருக்காராம். பிரான்ஸ் நாட்டில் சகோதரி இருக்காங்க, தமிழ்நாட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா வன்னி வீதியில், கொழும்பில் பெண்டாட்டி, யாழ் நகரில் அவர் பையன் இருக்காங்களாம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அந்த கவிதை மூலயமா விளக்கியிருக்காரு. அந்த கவிதை வரிகளை பார்த்துட்டு அது யார் சொல்லியிருக்காங்க, ஐச ஜெயபாலன் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துடுங்க. சாண்டில்யனின் கடல் புறா. அதாவது கடல் புறாவை எழுதுனது யாருன்னா சாண்டில்யன். அது மட்டும்தான் இங்கே மெயினான பாயிண்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. அவர் எத்தனை வருஷமாக அதை தூக்கிட்டு அலைஞ்சாருன்னா 10 வருட காலமாக தூக்கி கொண்டு 4 நாளாக அலைந்து சென்றதாக சொன்னார் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்காரு. நமக்கு இங்கே பாயிண்ட் அது தேவையில்லை. சாண்டில்யன் வந்து எழுதுனது என்னென்னா கடல் புறா. ஓகே. அடுத்தது 1981ஆம் ஆண்டு மே 31ஆம் தமிழர்கள் வந்து யாருமே மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது நோட் பண்ணிங்க. தமிழர்கள் எந்த தேதியை மறக்க மாட்டாங்க அப்படின்னா 1981 மே 31 இந்த தேதியை வந்து தமிழர்கள் யாருமே மறக்க மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது ஒரு இனத்தை அதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு இனம் இருக்குன்னா அதை அழிக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட்டு அவங்களோட நூல்கள், அதாவது இப்போ நம்ம தமிழ் இனம் இருக்குன்னா நம்மளுடைய தமிழ் இனத்தோடைய நூல்கள், தமிழ் நூல்களை எரித்தால் போதும். அவங்களோட அறிவு, அதாவது நூல்களை பார்த்து தான் ஒருத்தவங்க, இப்போ நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச நூலை பார்த்து தான் நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம், அதன்படி நடக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அப்போ அந்த நூல்களை அழிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. அதனால் ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு வந்து அவங்களோட நூல்களை வந்து எரிச்சா மட்டும் போதும், அவங்க அறிவு வந்து நின்றும் வளராமல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை சொல்கிறது யார் அப்படின்னா ஃபாரன்ஹூட் 451வது நூல் வந்து அதை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அறிவை அழித்தால், இது நோட் பண்ணிங்க, அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான் அப்படின்னு சொல்கிறது எதுன்னு கேட்டால் ஃபாரன்ஹூட் அந்த நூல் தான். ஓகே. அடுத்தது வந்து உலகரங்கில் தமிழ், அதில் ஒன்றும் இல்லை. தமிழர்கள் வந்து 8 கோடி பேர் வந்து உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிங்க. தமிழர்கள் வந்து 8 கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அடுத்தது வந்து நியூசிலாந்துலேருந்து அலாஸ்கா வரையில் நம்ம தமிழர்கள் வந்து நல்லா பறந்து விரிந்து போயிருக்காங்க. அதில் வந்து 10 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ தமிழர்கள் வந்து 8 கோடி பேர் வந்து உலகம் முழுவதும் இருக்காங்க. நியூசிலாந்துலேருந்து அலாஸ்கா வரைக்கும் 10 லட்சம் பேர் இருக்காங்க. 10 லட்சம் பேர். கனடாவில் 3 லட்சம் பேர். கனடாவில் நம்ம சொன்னோம் இல்லையா 1983லேருந்து இடம்பெயர தொடங்கினாங்கன்னு, அந்த கனடாவில் வந்து 3 லட்சம் பேர் இருக்காங்க. ஓகே. அடுத்தது வந்து அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது தமிழர்கள் மொத்தம் வந்து 8 கோடி பேர் வந்து, லட்சம் கிடையாது கோடி பேர் இடம்பெயர்ந்திருக்காங்க, உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். நியூசிலாந்துலேருந்து அலாஸ்கா வரைக்கும் 10 லட்சம் பேர், கனடாவில் வந்து 3 லட்சம் பேர் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. அடுத்தது வந்து ஒரு காலத்தில் பிரித்தானிய அரசோட வந்து சூரியன் மறையாத அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து சூரியன் மறையாத தமிழ் புலம், அதாவது அதுக்கு அர்த்தம் என்னென்னா தமிழர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகே, அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது 2012ஆம் ஆண்டு தொடங்கி வரும் எல்லா வருடங்களிலும் மே 14ஆம் தேதியை தமிழ் பாரம்பரிய நாள். அது தமிழ் பாரம்பரிய நாள் என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜனவரி 14. எந்த வருஷத்துலேருந்து 2012லேருந்து கண்டினியூஸாக இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகேவா, அதை நோட் பண்ணிங்க. தமிழ் பாரம்பரிய நாள். ஓகே. அடுத்தது கனடாவில் முதல்முறையாக, அதாவது இங்கே வன்னி வீதி அப்படின்ற அந்த ஒரு சாலைக்கு வந்து வன்னி வீதி அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. கனடாவில் முதல் முறையாக ஒரு புதிய சாலைக்கு வன்னி வீதி அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது வந்து இது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த வன்னி வீதிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள பேர், அது கனடாவில் சூட்டியிருக்காங்கன்னும் பொழுது அந்தளவுக்கு தமிழர்கள் அங்கே இருந்திருக்காங்கங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அப்புறம் வந்து சங்க இலக்கியத்தில் 8 தொகை நூல்கள் ஒன்று ஐங்குறுநூறு. அதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு தெரியுமா? 500 பாடல்கள். ஐங்குறுநூறு 500 பாடல்களை உடையது. அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகே. அந்த இங்கேயும் கொடுத்துருக்காங்க 500 பாடல்களை உடையது. அந்த நூலில் வந்து பனியும் பனி சார்ந்த நிலத்துக்கும் பாடல்கள் கிடையாது. அதாவது குறிஞ்சிமுல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு 5 நிலத்துக்கு தான் 5 வகை நிலங்களுக்கு தான் வந்து பாடல்கள் இருக்குது, பனி சார்ந்த இடங்களுக்கு கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்புறம் வந்து அவருடைய கிராமம், அதாவது ஆத்தர் இருக்கார் இல்லையா, ஆத்தர் பேர் என்ன, முத்துலிங்கம். அவர் வந்து அவருடைய கிராமம் வந்து கொக்குவில் அப்படின்ற கிராமம். அங்கே வந்து ஒரு 6 மணி குருவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது காலையில் 6 மணிக்கு கீகின்னு சத்தமிடும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காகத்துக்கும் பறவைக்கும் எல்லை வந்து 2 மைல் தூரம் தான். இந்த குருவிக்கு வந்து எல்லையே கிடையாது. இமயமலை வர போயிட்டு திரும்பிடுமா, அந்த அளவுக்கு அது வந்து பவர்ஃபுல் போல். ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் வந்து இந்த 6 மணி குருவி மாதிரி, அவங்களுக்கும் எல்லையே கிடையாது, எங்கே வேணாலும் போயிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அவங்களோட உலகம் வந்து எப்படின்னா பனியும் பனியும் சார்ந்த நிலமும் அப்படின்னு சொல்லி, அது 6ஆம் திணை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அப்போ பனியும் பனி சார்ந்த நிலத்தை தான் அவர் வந்து 6ஆம் திணை, அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையெல்லாம் ஐவகை நிலங்கள் இருக்குல்லையே, அது மாதிரி இதை வந்து 6ஆவதாக அவர் வந்து சொல்கிறாரு. ஓகே, இப்போ ஆத்தரை பற்றி பார்த்துடலாம். இவர் வந்து ஒரு இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் உள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்திருக்காரு. அப்போ முத்துலிங்கத்தோடைய பிறந்த ஊர் வந்து கொக்குவில் கிராமம். பணி தொடர்பாக நிறைய நாடுகளுக்கு வந்து பயணம் செஞ்சுருக்காரு. இப்போ அவர் வந்து கனடாவில் வசிச்சிருக்காரு. அதனால தான் படத்தில் அங்கங்கே வந்து கனடான்ற பேர் வந்து வந்திருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இவருடைய பிற நூல்கள் என்னென்ன அப்படின்னா, அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம், இந்த இதெல்லாம் வந்து கதை தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு. ஓகேவா? அடுத்தது வந்து வம்சவிருத்தி அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக, அதாவது அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம், இதெல்லாம் வந்து சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்காரு. வம்சவிருத்திங்கிறத வந்து அவருடைய சிறுகதை தொகுப்பு தான். அதுக்கு வந்து 1996ஆம் ஆண்டு தமிழக அரசோட முதல் பரிசை வந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வடக்கு வீதி அப்படிங்கிற அந்த சிறுகதை தொகுப்புக்காக இலங்கை அரசோட சாகித்ய அகாடமி விருதை வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா? எப்போனா 1999. அப்போ முத்துலிங்கம் வந்துட்டாருன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது கொக்குவில் கிராமம். அப்புறம் வந்து 1996 வந்து தமிழக அரசோட பரிசு வம்சவிருத்தி, இலங்கை அரசு 1999 வடக்கு வீதி, இதெல்லாம் ஞாபகம் வந்துடணும். அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம், இதெல்லாம் அவருடைய நூல்கள்னு ஞாபகம் வந்துடணும். பனி சார்ந்த இடத்தை பற்றி 6ஆம் திணை சொல்லியிருக்காரு. 6 மணி குருவி தமிழக பாரம்பரிய நாள் 2012 நம்ம கொண்டாடுறோம். ஜனவரி 14. 8 கோடி பேர் உலகம் முழுவதும் இடம்பெயர்ந்திருக்காங்க. சூரியன் மறையாத தமிழ் புலம்னு சொல்கிறோம். ஐசா ஜெயபாலனுடைய லைனு. அப்புறம் வந்து கனடாவுக்கு இடம்பெயர்ந்தது 1983. தமிழர்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. தமிழர்கள் யாரும் மறக்காத டேட்டு 1981 மே 31. அப்புறம் வந்து புத்தகத்தை நூல்களாக எரிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அறிவு வந்து வளராது அப்படின்னு சொன்னது ஃபுட்டு. அறிவை சாகடித்தால் மனிதன் செத்துருவான், அதாவது மனுஷன் அழிக்கிறதுக்கான வழியே நூலை எரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. நற்றிணை தலைவர் யார்? தனிமகனார். அவர் சொன்ன அந்த எதுக்கு பொருளீட்டுவதற்காகவும், மன்னன் வந்து தலைவன் தலைவியை விட்டு போகிறது, அப்புறம் மன்னன் சினமுற்றதால் மக்களிடம்பெயர்ந்து போகிறது, இது ரெண்டையுமே சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதுதான் இந்த மாதிரி இருக்குது. புத்தகம் வந்து ராபின்சன் ரூசோ, டேனியல் டிஃபோ எழுதினார். அதான் இதில் முக்கியமானது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துங்க. ஓகே, நம்ம அடுத்தது 2வது இயலில் பார்க்கலாம். தேங்க்யூ.